society in Sangam age. Many of the communities of the Iron Age society were organized as tribes and some of them were chiefdoms. இரும்பு காலத்தை சேர்ந்த பல சமுதாயங்கள் அப்படிங்கிறவங்க பழங்குடி சமுதாயங்களாக வந்து இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு குடி தலைமையின் கீழே ஒன்றுபட்டு வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். The Sangam Age society was a society in transition from tribal community ruled by a chief to a larger kingdom ruled by a king. ஓகே, அதாவது சங்ககால சமூகம் அப்படிங்கிறது பழங்குடி குல தலைமை சமுதாயத்திலேருந்து ஒரு பெரும் பரப்பு ஆட்சி செய்யும் மன்னர் ஆட்சி முறைக்கு மாறிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் த சொசைட்டி. சோசியல் ஸ்ட்ராடேஷன்ஸ் had begun to take root in Tamil society by the Sangam times. ஓகே, அதாவது சமூக பிரிவுகள்னு சொல்லுவோம். சங்ககால தமிழ் சமூகத்தில் சமூக பிரிவுகள் அப்படிங்கிறது வேரூன்ற தொடங்குச்சு. There were several clan based communities include groups such as பாணர், பரத்தவர், இயனர், உழவர், கணவர், வேட்டுவர் அண்ட் மறவர். ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாணர், பரதவர், எயினர், உழவர், காணவர், வேட்டுவர், மறவர் அப்படிங்கக்கூடிய குழுக்கள் வந்து குலம் அடிப்படையில் சமுதாயங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். த வேந்தர் சிப்ஸ் அண்ட் their associates formed the higher social groups. அரசர்களும் குல தலைவர்களும் உயர் பிரிவினராக வந்து கருதப்பட்டாங்க. They were priests who were known as அந்தனர்ஸ். ஓகே, அந்தனர்கள் அப்படிங்கக்கூடியவங்க பூசாரிகளாக வந்து இருந்தாங்க. There were artisan groups specializing in pottery and blacksmithing. ஓகே, அதாவது கைவினை தொழில் புரிந்த பானை செய்வோரும் உலோக வேலை செய்வோரும் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் அவங்களும் ஒரு பிரிவினராக இருந்தாங்க. The caste systems we find in North India did not take root in Tamil country as social group were divided into 5 situational types in Tamil are related occupational patterns. வட இந்தியாவில் காணப்பட்ட ஜாதி அமைப்புகள் தமிழ்நாட்டில் வந்து வேரூண்டில். அதுக்கு மாறாக வந்து ஐவகை நில சூழல் மற்றும் செய்தொழில் அடிப்படையில் வந்து சமூக குழுக்கள் அப்படிங்கிறவங்க காணப்பட்டாங்க. ஓகேவா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம்புக்கு உட்பட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அவங்க வந்து அதில் தான் மூலமாக தான் பொருள் நுகர்ச்சி அப்படிங்கிறத ஈடுபட்டாங்க. The development of agriculture and pastoral way in life might have harmed the ecosystem and naturally available forest and wild animals. ஓகே, இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசர்களும் அந்த குல தலைவர்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேளாண் வளர்ச்சி அண்டு கால்நடை வளர்ப்பு, இயற்கை வளங்கள், வனவிலங்குகள் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா பாதித்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். It is possible that some of the hunter gatherers might have been pushed to the forest areas and a few might have taken up the occasions of manual laborers. அதாவது வேட்டையாடி உயிர் பிழைத்த சில பிரிவினர் வந்து வனப்பகுதியில் வாழ கட்டாயப்படுத்திருக்கலாம் அல்லது காலப்போக்கில் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக அவங்க வந்து மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The development of agriculture in the wetland region depended on the use of certain groups of people as labor. நன்சை வேளாண் பகுதிகளில் வேளாண் வளர்ச்சிக்காக சில குறிப்பிட்ட சமூக பிரிவினர் வந்து பெரும் அளவுக்கு தங்களுடைய உழைப்பை வந்து தந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து உமன்ஸ். Women are frequently referred to in Tamil text as mother, heroines and foster mothers. சங்க இலக்கியங்களில் தாய், தலைவி, செவிலி தாய், தோழி அப்படின்னு பல்வேறு பல இடங்களில் மகளிர் குறித்த செய்திகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லுவோம். Friendly women from honor families, dancer, poets and royal women were all portrayed in Sangam literature. ஓகே, அதாவது பாணர் குல பெண்கள், நடனமாடிய நாட்டிய பெண் மகளிர், பெண்பார் புலவர்கள், அரச மகளிர் அப்படின்னு ஐவகை நிலப்பகுதிகளும் சார்ந்த பெண்கள் அப்படிங்கிறவங்கள பற்றி சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கு. There are reference to women from all 5 eco zones. ஐவகை நிலத்தை சார்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், Venniya Pethier is identified as poetess from the village of Venai. ஓகே, அதாவது வெண்ணி அப்படிங்கிற ஊரை சார்ந்தவங்க வந்து வெண்ணிய பேத்தியர் அப்படிங்கக்கூடிய பெண்பார் புலவராக கண்டறியப்பட்டார். There are reference to women
protecting Tinai field from birds and Womanar Kula women selling salt, showing that women were involved in primary productions. Okay. அந்த மகளிர் வந்து திணைப்புணம் காத்தல் குறித்தும் உமனர் குல பெண்கள் மகளிர் வந்து உப்பு வித்தது குறித்தும் சங்க செய்யுள் நூல்கள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா. இன்ஸ்டன்ஸ் வேர் உமன் ப்ரிப்பேர்ட் டு டை along with their husbands also occurred in the literature of times. பெண்கள் வந்து தங்களுடைய கணவனோடு உயிர் துறக்க முன் வந்ததை அக்கால இலக்கியங்கள் சிலரை வந்து நாம் பார்க்க முடியும். சரியா. சதின்னு சொல்கிறோம் இல்லையா அது. At the economy. The economy was mixed as operated in Tinai concept. திணை கோட்பாடு விளக்குவது போல சங்ககால பொருளாதாரம் வந்து பல வகைப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பீப்புள் ப்ராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர், பாஸ்டோலிசம், ட்ரேட் அண்ட் மணி எக்ஸ்சேஞ்ச், hunting, gathering and fishing depending upon the eco zones in which they lived. ஓகே. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம், பண பரிமாற்றம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்லி மக்கள் வாழ்ந்த நிலங்களுக்கு ஏற்றவாறு தொழில்களும் அவை சார்ந்த பொருளாதாரமும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வேளாண்மை உற்பத்தின்னு சொல்லுவோம். அக்ரிகல்ச்சர் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்சஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ். சங்ககால மக்களுடைய உயிர் வாழ்க்கை தேவை நிறைவு செய்வதில் வேளாண்மை அப்படிங்கிறது முதலிடம் பிடிச்சிருந்தது. கிராப்ஸ் லைக் பேடி, சுகர் கேன், மில்லட்ஸ் வேர் கல்டிவேட்டட். நெல், கரும்பு, சிறு தானியங்கள் அப்படிங்கிறது பயிரிடப்பட்டது. போத் வெட் அண்ட் ட்ரை ஃபார்மிங் வேர் ப்ராக்டிஸ்டு. நன்செய் நிலத்திலையும் புன்செய் நிலத்திலையும் பயிர் தொழில் அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு. இந்த ரிவைனி அண்ட் டேங் இரிகேஷன் ஏரியாஸ் பேடி வேர் கல்டிவேட்டட். ஆற்று வடிநீர் பகுதிகளிலும் குளம், ஏரி போன்ற நீர்நிலைகளிலும் பாசன வசதியை பெற்ற பகுதிகளிலும் நெல் அப்படிங்கிறது பயிரிடப்பட்டுச்சு. மில்லட்ஸ் வேர் கல்டிவேட்டட் இன் ட்ரை லேண்ட்ஸ். ஓகே. அதாவது தானியங்கள் அப்படிங்கிறது புன்செய் நிலத்தில் வந்து விளைவிக்கப்பட்டது. வெரைட்டி ஆஃப் ரைஸ் சச்சஸ் சீனல். ஓகே. சென்னல் அப்படிங்கிறது வந்து ரெட் ரைஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வெண்ணெல், ஒயிட் ரைஸ் அண்டு ஐவன நெல் எ டைப் ஆஃப் ரைஸ் ஆர் மென்ஷன்ட் இன் த லிட்ரேச்சர். ஓகேவா. அதாவது செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல் அப்படிங்கக்கூடிய நெல் வகைகள் குறித்து இலக்கியங்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரைஸ் கிரைன்ஸ் வேர் ஃபவுண்ட் இன் பியூரியல் வரன்ஸ் அட் எஸ்கவேஷன் இன் ஆதிச்சநல்லூர் அண்டு பொருந்தல். ஆதிச்சநல்லூர்லேயும் பொருந்தல் அப்படிங்கிற இடத்துலையும் மேற்கொண்ட அகலாய்வுகளில் தாள்களுடன் நெல் அப்படிங்கிறது கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். பீப்புள் இன் த ஃபாரஸ்ட் அடாப்டட் பூனம் ஆர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ஸ். வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறையை வந்து பூனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா. பாஸ்டோலிசம் அப்படின்னா கால்நடை வளர்ப்பு. நொமேட்டிக் பீப்புள் ஏர்னிங் லிவ்லிஹுட் பை ரியரிங் கேட்டில், ஷிப் அண்டு கோட். ஓகேவா. பசு, எருமை, காளை உள்ளிட்ட இந்த மாடுகள், வெள்ளாடு, செப்பரியாடு வளர்த்தல். இதன் மூலமாக மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பெருக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் அண்டு கிராஃப்ட் ஆஃப் த சங்கம் ஏஜ். ஓகே. சங்ககால கைவினை மற்றும் தொழில் கூடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் அண்டு கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன் வேர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன். கைவினை தயாரிப்புகளோ மிக நுண்ணிய வேலைப்பாடுடைய தொல்பொருட்களோ நகர வாழ்வுடைய முக்கியமான அடையாளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்கம் ஏஜ் தேர் ப்ரொஃபஷனல் குரூப்ஸ் தட் ப்ரொடியூஸ்டு வேரியஸ் கமாடிட்டிஸ். சங்க காலத்தில் பல்வேறு பொருட்களை தயாரிக்கும் நிபுணத்துவம் பெற்ற தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. த சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் இஸ் கால்டு இண்டஸ்ட்ரீஸ். பொருள் உற்பத்தி செய்யும் அமைப்புகள் வந்து தொழில் கூடம் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டரிஸ் சொல்லுவோம். போட்டரி அப்படின்னா மண்பானம் வந்து செய்யறது. ஓகேவா. போட்டரி வாஸ் ப்ராக்டிஸ்டு இன் மெனி செட்டில்மெண்ட்ஸ். மண்கலங்கள் செய்கிறது வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் காணப்பட்டுச்சு. பீப்புள் யூஸ்டு போட்டரி ப்ரொடியூஸ்டு பை காலமைக்கோ, அதாவது போட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸோ தே வே மேட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பலவிதமான மட்கணங்கள் வந்து தேவையாக இருந்துச்சு. அது வந்து நிறையா வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். பிளாக் வேர், ரஸ்டல் கோட்டட் பெயிண்ட்ஸ் வேர், பிளாக் அண்ட் ரெட் வேர்,
potteries where the different types of pottery is used. கரிய நிறம், செந்நிற வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் வரையப்பட்டது, கருப்பு சிவப்பு நிறத்தவை அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான மட்கலன்கள் அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிக்சர் வந்து பாருங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்டரி ஃப்ரம் பொருந்தல் எக்ஸவேஷன். ஓகே, பொருந்தல் அப்படிங்கிற இடத்துல அகலாய்வு ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த 3. ஓகேவா? கீழே வந்து பாருங்கள் அது ரஸ்டட் கோட்டட் பெயிண்ட் போட்டரி வித் வேவி லைன் டெக்கரேட்டர். ஓகேவா? அதாவது வளவளப்பான வண்ண பூச்சுடைய அலை போல தீட்டப்பட்ட மண் கலன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அயன் ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? அயன் மேனுஃபேக்சரிங் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிசனல் ஆக்டிவிட்டீஸ். இரும்பு கொண்டு கருவிகள் வந்து செய்கிறது முக்கியமான தொழிலாக இருந்தது. அயன் ஸ்மெல்டிங் வாஸ் அண்டர்டேக்கன் இன் ட்ரெடிஷ்னல் ஃபர்னர்ஸ் அண்ட் சச் ஃபர்னர்ஸ் வித் டெரகோட்டா பைப்ஸ் அண்ட் ரா ஓர் have been found in many archaeological sites. ஓகே, பல்வேறு இடங்களில் இரும்பை உருக்கும் உலைகள் இருந்தன. அகலாய்வு மேற்கொள்ளும் போது கொள்ளுலைகள், உருக்கு உலைகள் ஆகியவை இருந்ததற்கான தடயங்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் ஆஃப் அயன் ஸ்மெல்டிங் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் கொடுமணல் அண்டு குட்டூர். ஓகே, அங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டூர்லேயும் கொடுமணல் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு உருக்கு உலைகள் அப்படிங்கிறது அகலாய்வு மூலமாக வெளிப்பட்டிருக்கு. ஓகேவா? சங்கம் லிட்ரேச்சர் ஸ்பீக்ஸ் ஆஃப் பிளாக் ஸ்மித் அண்ட் தேயர் டூல்ஸ் ஆக்டிவிட்டீஸ். இரும்பு கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியங்களில் குறிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் வேர் ரெக்வயர்டு ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு வார்ஃபேர். ஓகே, ஸ்வார்ட்ஸ், டேஞ்சர்ஸ் அண்டு ஸ்பேஸ். அதாவது உழு கருவிகளும் வாள், ஈட்டி, கத்தி போன்ற படை கருவிகளும் தயாரிக்கப்பட்டிருக்கு. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த இரும்பு வாள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டோன் ஆர்னமெண்ட். Sangam age people adorned themselves with a variety of ornaments. ஓகே, அதாவது சங்ககால மக்கள் பலவிதமான அணிகலன்கள் அணிந்து அழகுபடுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். While the poor wore ornaments made of clay, terracotta, iron and leaves and flowers, the rich wore jewels made the precious stones, copper and with gold. ஓகே, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எளிய மக்கள் வந்து பூக்களையும் இளைய தலைகளையும் சூட்டி கொண்டாங்க. சுட்ட களிமண், உலோகம் ஆகியவற்றில் வந்து அணிகலன் செஞ்சு அணிஞ்சுக்கிட்டாங்க. செல்வந்தர்கள் வந்து செம்பு, தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நவமணிகள் பதித்து அழகுபடுத்தி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? இப்போ கீழே வந்து பாருங்கள் கர்லின் பீட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ். சங்க காலத்தை சேர்ந்த செம்மணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து கேலியன் பீட்ஸ் வித் எட்ஜ்டு டிசைன் ஆஃப் சங்கம் ஏஜ். அதாவது பொறுப்பு வேலைப்பாடுகளுடன் கூடிய சங்ககால செம்மணிகள்னு சொல்லுவோம். அது கீழே பாருங்கள் கோல்டு ஆர்னமெண்ட் ஆக்ஸ். ஓகேவா? தங்க கோடாரி வடிவ நகைகள். இந்த சைடில் இருக்கிறது கோல்டு பென்னண்ட் பொருந்தலில் வந்து தங்கத்திலான தொங்கல் அணி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஆர்னமெண்ட் பட்டணம். ஓகேவா? தங்கத்திலான அணிகலன்கள் வந்து பட்டணம் அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஜுவல்லரி. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வேர் வெல் நோன் இன் திஸ் பீரியட். தங்கத்திலான அணிகலன்கள் வந்து சங்ககால மக்களுடைய பரவலாக அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு காயின் ஃப்ரம் ரோமன் வாஸ் யூஸ்டு டு மேக் ஜுவல்லர்ஸ். ஓகே, ரோமானியர்கள் வந்து நாணயங்களை கொண்டு நகைகள் அப்படிங்கிறத செஞ்சாங்க. எவிடன்ஸ் ஆஃப் கோல்டு ஸ்மெல்டிங் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் அட் பட்னம் இன் கேரளா. ஓகே, கேரளா பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்று அப்படிங்கிறதும் கிடச்சிருக்கு. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ஹவ் பீன் அன்எர்த்ட் அட் த மெகாலித்திக் சைட்ஸ் ஆஃப் சுத்துக்கோணி, ஆதிச்சநல்லூர் அண்ட் கொடுமணல். ஓகே, அண்ட் டவுன்ஸ் ஆஃப் அரிக்காமேடு, கீழடி அண்டு பட்டணம். ஓகே, அதாவது
பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த அகழாய்வு களங்களான சுத்துக்கோணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் இந்த இடங்கள்லையும் அரிக்காமேடு, கீழடி பட்டணம் ஆகிய பழங்கால நகரத்துலையும் தங்க அணிகலன்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து glass beads. Okay, the presence of glass beads at the sites revealed that people of Sangam age knew how to make glass beads. கண்ணாடி மணிகளை செய்யும் முறை அந்த காலத்தில் மக்கள் வந்து அறிஞ்சிருந்தாங்க. சிலிக்கா மற்றும் பிற பொருட்களை உலையிலிட்டு உருக்கி நீண்ட சிறிய குழல்களாக்கி அதை பின்னாடி வந்து சிறிய சிறிய மணிகளாக நறுக்கி அதை வந்து கழுத்தில் போட்டாங்க. Glass material silica were melted in the furnace and drawn into long tubes which were then cut into small beads. Glass beads came into various shapes and colors. Okay, அந்த பல்வேறு வண்ணங்களையும் வடிவங்களையும் அந்த கண்ணாடி மணிகள் அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டுச்சு. அரிக்காமேடு அண்டு குடிக்காடு நியர் கடலூர் ஷோ த எவிடன்ஸ் ஆஃப் கிளாஸ் பீட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அரிக்காமேட்லேயும் கடலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிக்காடு அப்படிங்கிற ஊர்லேயும் இந்த கண்ணாடி மணிகள் செஞ்ச தொழிலகங்கள் இருந்ததற்கான சான்று அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இட்ஸ் பாசிபிள் தட் பீப்புள் ஹூ குட் நாட் அஃபோர்ட் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் யூஸ்டு கிளாஸ் பீட்ஸ் இன்ஸ்டெட்ஸ். அதாவது விலை உயர்ந்த நவமணி கற்கள் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த வாங்க இயலாதவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கண்ணாடி மணிகள் அப்படிங்கிறத அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் a minute. Pearl fisheries and shield bangles. Okay, the Bamban coast is famous for pearl fisheries. Okay, அதாவது இந்த கீழடி அகழாய்வின் போது ஒரு முத்து கிடைத்தமை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. A pearl has been discovered in recently exploited கீழடி sites. ஓகேவா. அந்த முத்து எங்கே கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி அகழாய்வில் வந்து கிடச்சிருக்கு. ஷீல்ட் பேங்கிள்ஸ் வேர் வெரி காமன் இன் சங்கம் ஏஜ். ஓகேவா. அதாவது சங்குகளை வச்சு வளையல் செய்யும் தொழில் வந்து சங்க காலத்தில் சிறப்புற்று இருந்திருக்குது. இந்த பரதாவஸ் கலெக்டட் கோன் சீல்ஸ் ஃப்ரம் த பாம்பன் ஐலாண்ட்ஸ் which were cut and crafted into bangles by artisans. பாம்பன் கடல் பகுதியில் சங்குகளை வந்து சேகரிச்சிருக்காங்க. கைவினை கலைஞர்கள் வந்து அதை அளவுற அறுத்து எளிமையான வளையல்கள் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. ஹோல் சீல்ஸ் as well as fragment of bangles have been found at many sites. ஓகே, இந்த முழுமையான சங்குகளும் உடைஞ்ச வளையல்களும் பல தொல்லியல் இடங்களில் கிடச்சிருக்கு. சங்கம் லிட்ரேச்சர் டிஸ்கிரைப் உமன் வியரிங் ஷீல்ட் பேங்கிள்ஸ். பெண்கள் வந்து சங்கு வளையல் அணிந்திருந்தது குறித்து சங்க இலக்கிய நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய காணப்படுது. சரியா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எ டெரகோட்டா சீல் வித் ரைஸ் ரஸ்க் இம்ப்ரெஷன் கீழடி. அதாவது நெல் மணிகள் பதித்து அடையாளமிட்ட சுடுமணலில் செஞ்ச அச்சு. ஓகேவா. இது வந்து கீழடியில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் வாஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன். துணி நெசவு அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான தொழிலாகும். எவிடன்ஸ் ஆஃப் பின்லல் wools and pieces of cloth have been found at கொடுமணல். ஓகேவா. நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கொடுமணலில் வந்து கிடச்சிருக்குது நமக்கு. லிட்ரேச்சர் டு ரெஃபர் டு கிளாத் கால்டு கலிங்கம் அண்ட் அதர் ஃபைன் வெரைட்டிஸ் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். கலிங்கம் மற்றும் பிற வகை துணி வகைகள் குறித்து இலக்கிய நூல்களில் வந்து குறிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. பெர்ப்ளிஸ் ஆல்சோ மென்ஷனட் த ஃபைன் வெரைட்டி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தமிழ் ரீஜியன். அதான் பெர்ப்ளஸ் அப்படிங்கிற நூலில் வந்து தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்து அந்த தகவல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகேவா. ஸ்பின்லல் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் த்ரெட் ஃப்ரம் காட்டன். அதாவது நூற்கும் கருவி அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்பிண்டில் வார் அப்படின்னு சொல்லுவோம். இது பருத்தியிலேருந்து நூலை எடுப்பதற்கு நூற்கும் கதிர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மெர்ச்சன்ட்ஸ் அண்டு ட்ரேட் ரூட்ஸ். ஓகே. We saw the primary production of grains, cattle, wealth and various commodities. ஓகே. நெல் முதலான தானியங்கள், கால்நடை வளர்ப்பு, கைவினை பொருட்கள் தயாரிப்பு போன்றவை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். These goods were not produced by everybody and were not produced in all the settlements. மக்கள் வாழ்ந்த எல்லா இடங்களையும் எல்லா பொருட்களையும் தயாரிக்க இயலாது. சரியா. resources and commodities were not available in all the region. ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களும் வளமும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வந்து மற்ற இடங்களில் கிடைக்கிறது கிடையாது. சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் த ஹில் ரீஜன் டிட் நாட் ஹவ் ஃபிஷ் ஆர் சால்ட் அண்ட் த கோஸ்டல் ரீஜன் குட் நாட் ப்ரொடியூஸ் பேடி. ஓகேவா.
அதாவது எடுத்துக்காட்டாக மலைப்பகுதியில் கடலும் மீன் உப்பும் கிடைக்காது. கடற்கரை பகுதிகளில் வந்து நெல் முதலான பயிர்களை வந்து பயிரிட முடியாது. therefore trade and exchange was important for people to have access different commodities. This is known as called as barter system. சரியா? அதனால் ஒரு இடத்துல கிடைக்கும் பொருட்களை மற்ற இடத்துல உள்ளவர்களுக்கு தம்மிடம் இருக்கிற பொருட்களை கொடுத்து மாற்றிக்கிட்டாங்க. இதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா பண்ட மாற்று முறை அப்படின்னு சொன்னாங்க. Today class is over now. Thank you students. Thank you one and all.